வணிக பிரிவு செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், சென்னையில ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் சரிவடைந்திருக்கிறது. என்ன விவரம்? சமீப நாட்களில் ஏற்பட்ட மிக குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். நேற்று சாயங்காலமும் தங்கம் விலை சற்று சரிந்தது. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சரித்திருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள் பொதுவாக சொல்லப்படுகிறது. முதலாவது, சமீப சில நாட்களாக, அதாவது கடந்த 4 நாட்களாக இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்தில் காணப்படுகிறது. அதே போல அமெரிக்க பங்குச்சந்தையும் ஏற்றத்தில் காணப்படுகிறது. பொதுவாக பங்குச்சந்தை ஏற்றத்தில் காணப்படும் பொழுது தங்கத்தின் மீதான முதலீடு குறையும். அதன் வெளிப்பாடாகவும் இப்போது தங்கத்தின் விலை குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு காரணம். 2வது காரணம், ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது தொடர்ந்து ஏற்றத்தின் காரணமாக தங்கம் விலை உயர்ந்து வந்தது. அதனுடைய லாபத்தை உறுதி செய்வதற்காக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்கும் போக்கும் ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாகவும் தங்கம் விலை சற்று குறைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இதுதான் இன்றைய தங்க விலை குறைவுக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த போக்கு நீடிக்குமா என்று கேட்டால், தற்போது சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுகிறது. காரணத்துக்கு நம்ம ட்ரம்புடைய வரி விதிப்பின் காரணமாக இன்னும் நிச்சயமற்ற சூழலே நிலவி வருகிறது. இதனால் தங்கத்தின் மீதான முதலீடு தொடர்ந்து அதிகரிக்கும் தான் என்று வர்த்தகர்கள் கூறுகிறார்கள். சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 11,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தினந்தோறும் புதிய உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 6% அளவிற்கு தங்கம் விலை குறைந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 93,600 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் நேற்று ஒரே நாளில் 6% அளவிற்கு தங்கம் விலை குறைந்திருக்கிறது.